ப்ரோ அந்த ப்ரைஸ் என்ன மாதிரி கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, எப்படி பிளேயெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஸோ என்ன கண்டிஷன் தெரியல, இடமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பாடு எங்கே இந்த வெயிலில் போடுவீங்க ஸோ பைக்கை. ஸோ பரவாயில்லைங்க, சவுண்ட் செம்மையாக இருக்குது. எல்லாம் சரியாக வரலையா நமக்கு, நான் திரும்ப மாற்ற மாட்டேன் கிடக்காது. ஸோ குட் மார்னிங் ஸ்லோன் பாய்ஸ். கிட்டத்தட்ட சிரிப்போட ஆரம்பிக்கிறேன். யோசிப்பீங்க நான் சிரிப்போடு இந்த ப்ளாக்கை வந்து ஆரம்பிக்கிறான்னு சொல்லி. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், நம்ம என்எஸ் பைக் வந்து ஃபுல்லாகவே கடையில் செய்ய கொடுத்துருக்கேன். செய்ய கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 நாளைக்குள்ளாது. கிட்டத்தட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு தெரியும், ரெகுலராக வந்து 3 நாளைக்கு ஒரு ப்ளாக் போட்டே இருப்பேன். எனக்கும் கிட்டத்தட்ட நானும் ட்ரை பண்ணணும். ஸோ 3 நாளைக்கு ப்ளாக் அப்படியே கொடுத்துருவேன்னு சொல்லி. ஸோ நிறைய வீடியோ எங்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த எம்டி வீட்டில் வந்து ஃபுல் டிஸ்பிளே வந்து ஓடி பார்த்தேன். ஸோ அந்த ப்ளாக்லாம் எங்கிட்ட இருக்குதுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு எடிட் பண்ணுறது கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ ஒர்க் பண்ணிக்கிட்டு வந்து இது கொஞ்சம் பிரச்சனையால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 7 நாளாக கொழம்பு தான் இருந்தேன். ஸோ 7 நாள் கொழம்பு இப்போ திரும்ப ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ என்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம என்எஸ் பைக்கை வந்து நம்ம கரைச்சி கொடுத்துருப்போம். உங்களுக்கு தெரியும், நான் இதுக்கு மேலே போட்ட வீடியோவில் கொஞ்சம் கரைச்சல் கொடுத்து ஃபுல்லாக செஞ்சு ஒரு சேல் பண்ண போகிறோன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக கரைச்சல் கொடுத்து எல்லா வேலையும் ஃபுல்லாக முடிஞ்சுக்கிட்டது ஒரு 70,000 ரூபாய்க்கிட்ட நம்ம ஸ்ரீலங்கா மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ 70,000 ரூபாய்க்குள்ள வந்து செலவாயிடுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்ய பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை போய்ட்டு எடுப்போம். போய் எடுத்துகிட்டு என்ன எப்படி வேலை முடிச்சிருக்காங்களா இல்லை என்ன செஞ்சுருக்காங்களா சொல்ல இல்லை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு அந்த பைக்கை வந்து எடுக்க போகிறதா இந்த ப்ளாக் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு போகிறோம். வர ப்ளாக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பைக்கை வந்து சேல் பண்ணுற ப்ளாக்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நான் கால் பண்ணேன். சரி வாட்ஸ்அப்லேயும் சரி, ப்ரோ அந்த ப்ரைஸ் என்ன மாதிரி கொடுக்குறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க, எப்படி பிளேயெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஃபுல்லாக ஒரு வீடியோ நான் கொடுக்குறது இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோவில் அந்த வீடியோ வந்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் தான் நம்ம ஸ்லோன் பாய்ஸ் சேனலுக்கு புதுசாக நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. நம்ம போகிற வீடியோஸ் உங்கள் அப்பா டக்குன்னு வந்துருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரைட் பிளேன் பண்ணுறேங்க. ஸோ ஸ்ரீலங்கா மெப் எடுத்து அப்படி பார்த்துருப்பேன். ஸோ இந்த இடங்களுக்கு போக முடியும். ஸோ மெப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ எனக்கு வந்து இப்போதைக்கு எதுவும் செய்யலாமல் இருக்குது. ஸோ பைக்கை வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டு நம்ம கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன். ஸோ அந்த காசு எடுத்து திரும்ப இன்னொரு பைக், அதாவது அந்த பைக்கை வந்து நான் பேர் சொல்ல விரும்பலைங்க. ஸோ நீங்கள் யாருமே எதிர்பார்த்து கூட இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படியான ஒரு பைக் தான். ஸோ இந்த பைக் கொஞ்சம் வந்து நமக்கு அது நமக்கு தெரியும், நம்ம இன்கம் வந்து வரதில்லை. ஸோ நம்ம கையில் இந்த காசை ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரோல் மாதிரி போய் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா நம்ம பைக்கை சேல் பண்ணணும். ஸோ அந்த பைக்கை நான் கையில் எடுத்துடுவேன். எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு மாதிரி ப்ளாக், வேறு மாதிரி ட்ராவல் ப்ளாக் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ளாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை சேல் பண்ணுற ப்ளாக் வந்துட்டு இருக்கும். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம சொந்த ஊர் வந்து ஸோ திருக்கோயில் தம்பிலியில். ஸோ நிறைய நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ஒரு 2-3 பேருக்கு ஸோ கோல் எடுத்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க டீட்டெயில்ஸ் சொன்னேன்னா ஸோ அதுக்கப்புறம் கோல் எடுத்தாங்க. ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, மெசேஜ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போவோம். ஸோ இந்த ப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி போகிறோம். ஸோ என்னென்ன பிளேயர் இருக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு இந்த பைக் எடுக்கிற அந்த ப்ளாக் இருக்கும். ஸோ நிறைய வீடியோ இருக்குங்க எடிட் பண்ணுறதுக்கு. அந்த வீடியோ எடிட் பண்ணி போகிறதுக்கு இப்போ டைம் இருக்கா எனக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். வீடியோக்கு ஸோ நான் வரும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாம் பேசியிருப்பேன். இப்போ பேச தேவை நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தூரம் தாங்க இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம பைக் என்ன மாதிரி என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஸோ கொடுத்து போகிற 12 நாளாச்சு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் கொழும்பு போயிட்டு திரும்ப இப்போ வந்து வீடியோ எடுக்க போயிட்டுருக்கேன். ஸோ என்னென்னு தெரியல, நிறைய பேரும் கோல் எடுத்தாங்க. தம்பி வாங்க வந்து பைக்கை பாருங்கள், எல்லாம் செஞ்சு முடிஞ்சுன்னு சொல்லி இப்போ போய் பார்த்து என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னாங்க. பார்ப்போம் என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். பைக் முடிஞ்சா நம்மளே चलो எங்கள் பைக் முடிஞ்சா நமக்கு. என்எஸ் கொடுத்துட்டு போனாங்க. என்எஸ் பைக் கொடுத்துட்டு போனாங்க வந்து மறந்துட்டீங்களா? நம்மளை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி ஒரு ரிவ்யூ கொடுக்குறான் பாருங்கள். ஸோ பரவாயில்லைங்க. ஸோ அந்த பக்கம் குடோனில் வச்சுக்கான பைக்கை. ஸோ எங்கள் இடத்துல எல்லாம் செஞ்சு பூட்டி வச்சுக்கான்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல பார்ப்போம் என்ன கண்டிஷன் தெரியல, இடமே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ உங்கள் பாடு எங்கே இந்த வெயிலில் போட்டு வச்சுக்கணும் ஸோ பைக்கை. ஸோ இருங்க எடுத்துகிட்டு போயிட்டு பார்ப்பேன். காற்று அடிச்சா பின்னி காற்று அடிச்சதா? ஸோ பரவாயில்லைங்க, சவுண்ட் செம்மையாக இருக்குது.
உள்ளுக்கு ஒரு ஒயில் எவ்வளோ ஊற்றினேன் ஒயில் எவ்வளோ ஊற்றினேன் ஒயில் எவ்வளோ ஊற்றினேன் 2 கால் ஊற்றினாங்க. பைக்கில் சவுண்டெல்லாம் ஓகே தாங்க இருக்குது. ஸோ வென்னிங் சின்ன பார்ட்ஸ் ஒன்று மாற்றி இருக்குது. ஸோ அதை நான் இப்போ இப்படியும் சேல் பண்ண தான் போகிறோம். சேல் பண்ணுறேன் பார்த்து ஒன்று குறைச்சி கொடுப்போம், அப்படி அதை மாற்றி கொடுப்பாங்க. கடை பார்த்து இருக்கு பாருங்க. ஸோ கடையில் நிறைய தூரம் நம்ம தம்பியை பார்த்தீங்கன்னா ஸோ 12 மணிக்கெல்லாம் நைட்டு போய்க்காரு. ஸோ வேலை முடியலைன்னு சொன்னாங்க. கொழும்புல இருந்தாங்க. ஸோ இந்த வேலையை முடிக்கிறதுக்காக தான் முக்கியமாக வந்தேன்னு சொன்னால் பைக் ப்ளாக் வீடியோ நிறைய எடுக்கணும். ஸோ நிறைய எங்களுக்கு போகணும். இப்படி பார்த்துருக்காரு அந்த பக்கம் எடுக்கணுன்ற காரணத்துக்காக தான் நான் இப்போது எப்படியாச்சும் நம்ம பைக் வந்து கைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பார்த்துருக்கேன். ஸோ எப்படியாச்சும் இன்றைக்குள்ளே நான் எப்படியும் பைக் எடுத்துருவேன். ஸோ எவ்வளோன்னு தெரியல. நிறைய பார்ட்ஸ் எடுத்தாங்க, புது பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டாங்க. ஸோ செட் ஆகலன்னு ஸோ அவ்வளோத்துக்கும் செட் ஆகிறதுக்கு வாங்கிட்டு தான் காசு வாங்க இருக்குன்னா வேறு வழி இல்லைன்னு சொன்னால் ஓடி பார்ப்போம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இவ்வளோ 1 மாதம் 1.5 மாதம் இப்போ தொடுறோங்க நம்ம பைக்கை. ஓடி பார்ப்போம். ஃபுல்லாக ரேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் எல்லாம் ஓகே, சவுண்ட் ஓகே. நம்ம முதல்ல இந்த விட இப்போ சவுண்ட் கொஞ்சம் ஓகே இருக்குது எனக்கு. ஸோ என்எஸோட சவுண்டே ஒரு மாதிரி தாங்க. ஃபுல் சேவ்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறோம். சவுண்ட் ஒரு மாதிரி பார்க்குறது அவ்வளோ ஒரு பூஸ்ட் பண்ண நமக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சவுண்டை பார்க்கும்போது. ஸோ அப்படியே முன்னுக்கு ஒரு சின்ன ரவுண்டில் போயிட்டு வருவாங்க. போயிடுவாங்க அப்படி இந்த முன்னுக்குள்ள ரோட்டில் சின்ன ரவுண்டில் போயிட்டு வருவேன்டா. தூரம் போக தேவையில்ல, கொஞ்சம் ஓடி பார்க்கும்போது நமக்கு பைக்கில் கண்டிஷன் ஃபுல்லாக விளங்குங்க. ஸோ கொழும்புக்கெல்லாம் போகும்போது சத்தம் சும்மா ஸ்டார்ட் பண்ணாலே அப்படி வரும். இப்போ வந்து ஸ்மூத்தாக போகுது. நான் ஃபுல்லாக எல்லாம் ஒரிஜினல் பாடு எல்லாமே ஜப்பான் பைக்கோட ஏதாவது ஜப்பான் பிராண்டோட எல்லாமே போட்டிருக்கேன். அந்த சின்ன பார்ட்ஸ் ஐம்பது ஃபுல்லாக எல்லாமே ஜப்பானோட. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஜப்பானோட எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்தியானோட குவாலிட்டி தான், பட் நம்ம பாவிக்கணும். அது வந்து பாவிக்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இப்படி பைக் கொடுத்து ரேட்டை போயிடுவேன். ஸோ எனக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க எனக்கு சோராத்த இல்லைன்னு சொன்னாங்க. நிறைய கொஞ்சம் பார்ட்ஸ் வாங்கி அது இப்போ சரி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கணுங்க. ஸோ சரி வரலாட்டி ஸோ நம்ம ஒன்றும் செய்யறது அவங்க சரி நான் சரியான பார்சல் வாங்கி கொடுத்துப்பேன். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. அதை பற்றி இப்போதைக்கு பார்ப்போம் பைக்கில்னு. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது கொடுத்து ரேட்டு நம்ம 2 பேசுவோம். ஸோ அதில் பெக்கிங் கொண்டு போட்டுதாங்க. ஸோ பெக்கிங் கொஞ்சம் வெளியில் வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ புதுசாக என்ஜின் செய்யும்போது பெக்கிங் கொஞ்சம் ஃபிட் பண்ணும்போது எப்படி நான் நினைக்கிறேன் பெக்கிங் கொஞ்சம் வெளியில் வரும்னு சொல்லி. ஸோ இந்த ரோட்டில் இந்த மாதிரி அந்த பக்கம் போவாங்க, போயிட்டு கேட்போம் இந்த மாதிரி ப்ரைஸு இந்த மாதிரி ரெண்டு கேட்போம். பிரச்சனைண்டா எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த இடத்துல வைப்பாங்க. இப்போக்கு எனக்கு பைக் எடுக்க இல்லாத ஒரு 5-6 பேர் தாங்க. ஸோ பைக் எடுக்கணும், கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை கொஞ்சம் முடிக்கணும். ஸோ கொடுத்துட்டு போய் இந்த பக்கம் தான் கொஞ்சம் பெக்கிங் தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அந்த வெளியில் உங்களுக்கு விளங்குதானு தெரியல. இதில் அந்த துண்டு பேக்கிங் வந்து ஸோ வெளியில் வந்திருக்கு. ஸோ அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பைக் செஞ்சதுக்காக அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னை ஃபுல்லாக நம்ம இன்ஜின் செஞ்சுருக்கோம். ஸோ இப்போ கேட்போம் என்ன பிரச்சனை என்ன மாதிரி 2 ப்ரைஸில் எடுத்து அடுத்த வீடியோ எப்படி இங்கே மேலே அதில் ரெக்கார்ட் ஆகும் போது அப்படியே பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு. எவ்வளோ அது பேக்கிங் போட்டியில் அப்படி வெளியில் வந்து பேக்கிங்? ஓ நடுவில் என்ஜினில் ஒரு பார்ட் ஒன்று வாங்க சொன்னெல்லாம் சரியாக வரலையா அது? நான் திரும்ப மாற்ற மாட்டேன் கரெக்டாக. என்ஜினில் பார்ட் ஒன்று போட்டிடலாம் சரியாக வரலையா? ஒரு 15 கூட எல்லாமே பேசி முடிச்சாங்க. ஸோ ஒரு 11:30 போல் வாரம்னு சொன்னால் இப்போ 11:30 எனக்கு வர கிடைக்காது. ஸோ நைட்டுக்கு தான் வர இருக்குது. எல்லா பைக் ஃபுல்லாக எல்லாம் கிளியர். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சேல் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ எனக்கு நிறைய பேர் கால் எடுத்தீங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துங்க. ஸோ கொஞ்சம் பேருக்கு வந்து ப்ரைஸ் செட் ஆகலை, நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தூரம்ன்ற காரணத்தால் கொஞ்சம் எடுக்க முடியல பைக்கை வந்து. ஸோ ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதைக்கு நம்ம ஊருக்குள்ளே நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் செகண்ட் ஹேண்டில் வந்து நல்ல ஒரு மாடலில் பைக் எடுத்துட்டீங்கன்னு சொல்லி அதுக்காகவே நம்ம பைக்கை ஃபுல்லாக சேலிங் போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ஜின் வாரண்டி ஒன்றா 3 years இன்ஜின் வாரண்டி கொடுக்கும். இன்ஜின் வாரண்டிக்கு வந்து முக்கியமான விஷயம் பாவனை தாங்க. ஸோ ஆயில் மாற்றி ஓடினா எப்படியும் யூஸ் பண்ணும் பைக் எவ்வளோ காலம் சரி. ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நம்ம சேல் எவ்வளோ டீட்டெயில்ஸ்